தம்பி ஒருத்தர் நீட்டை பத்தி வீடியோ போட்டிருக்காப்ல. எந்த தம்பி? ஹலோ சோல்ஜர்ஸ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? நின்னுகிட்டே பேச மாட்டாப்ல, ஆடிக்கிட்டே தான் பேசுவோம் பாத்தீங்களா. அப்படியே மூவிங்ல தான் இருப்பாப்ல. ஃப்ரேம் விட்டு வெளில போவாப்ல, உள்ள வருவாப்ல, ஆடிக்கிட்டே பேசுவோம். இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்றேன். இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு. இங்க வச்சு கட் பண்ண கேமராக்கு எப்படி தெரியும்? இன்டராக்டிவா இருக்கிறதா? அப்படிலாம் கிடையாது, அவருக்கு மூலம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. நின்னுட்டே பேசினா சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தும்ல, அது தெரியாம இருக்கிறதுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே முன்னாடி போவாப்ல, பின்னாடி வருவாப்ல. வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. எல்லாருக்கும் மூலம் பின்னாடி தான் இருக்கு, தம்பிக்கு மட்டும் தான் முன்னாடி இருக்கு. தப்பாக்குதுண்ணா. வாயில மூலம் இப்ப அவருக்கு. ஏய், வார்த்தையை முன்ன பின்ன போட்டு பேசாதடா, குழம்புதுடா எனக்கு. எப்ப அவர் வாயை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க பாருங்க. என்ன வாயின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது? என்ன போய் சொல்றீங்க? எல்லாருக்கும் சாப்பிடுறது மாதிரி பேசுறது மாதிரி வாய் அமைப்பு இருக்கும். இவருக்கு மட்டும் தான் வேற தப்பான தோணுது. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அதனால தம்பி என்ன பண்ணிருக்காப்லாக்கா, அந்த வீடியோல பேசும்போது நீட்டை பத்தி சில தரவுகளோட பேசியிருக்காப்ல. வழக்கம் போல பார்க்கும்போது இந்தியாவிலே அறிவாளிகள் 2 பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்க. அண்ணே மதன் கௌரி, டேய் தம்பி என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நீயாடா? டேய் இந்த ஸ்குவாட் இவார்டுன்னு வருவானே, எப்படா அது? இது என்ன இப்படியா? ஐயோ இப்படி அப்படி இப்ப நான் சரி இது கரெக்டா இதானே நக்கல்யா அவனுக்கு. அந்த வீடியோ பார்க்கும்பொழுது நம்ம மதன் கௌரி போட்ட வீடியோ மாதிரியே இருந்தது. டேட்டாவில எடுத்து என்னக்கா அவரு புண்ணாக்கா ஒரு இடத்துல கொண்டு போய் வாயை வச்சாருன்னு வச்சுக்க, அப்படியே கொத்தோட எடுத்து வந்துருவாப்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் மீறி போறீங்க. அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. யாரு அவரு? புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. இந்த ரோத்தாவில முன்னாடி ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்றாங்க, பாலியல் ரீதியா தின்றாங்க. அங்க உள்ள போலீஸ்ன்னு சொல்லிட்டு லத்திய பின்னாடி திருப்பி வச்சுட்டு அவங்களோட அந்தரங்க உறுப்புல அடிக்கிறது, இப்படி தட்டுறது, உச்சால தட்டுறது. இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குல்ல. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். இப்ப இன்னைக்கு பாருங்க, மகாராஷ்டிராவிலும் பத்திக்குச்சு. மகாராஷ்டிராவில மாநாடு கலந்துறாங்க. ஒரு பொண்ணு உண்மையிலேயே அதான் சிங்க பொண்ணு. இந்த சிங்கப்பெண் படைன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, அவங்க யாரு? சிங்கப்பெண் படைப்பா. நான் இனாகரேஷன் அன்னைக்கு தான் கடைசியா பார்த்தேன். இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. இப்ப சிங்கப்பெண் படை பத்தின எங்கேயாவது வீடியோ, இந்த சிங்கப்பெண் படை எங்க போய் பிடிச்சாங்க, அங்க போய் பிடிச்சாங்க, எங்கேயா வந்துச்சா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சாம்சங் எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தா இருக்கிறீங்க? என்னோட கேரக்டரை வச்சு நண்பன் படம் ரிலீஸ் பண்ணி ஹிட் அடிச்சுலடா, உன் ஆட்சியை நான் கலைக்கணும்டா. ஜனநாயகனை ஓட விடாம நான் வந்து காலி பண்ணணும். அதுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சு போய் 19 நாள் சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்தாரு. எதுக்கா இந்த படம் வந்து ஓடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த தம்பி சொல்றாப்ல, அவரோட சொன்னாப்ல. அறிவு இருக்கா உனக்கு? வகுத்துக்கு சோத்து தானே திங்கிற, இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதோ தோன்ற மாதிரி தான் இருக்குது. இப்ப சரி, இப்ப இந்த படம் ஓடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு போராட்டங்களும் தமிழ்நாடு. ஒரு சைஸா தான் வந்திருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, அது வாயா இல்ல உருப்படுமாடா அந்த வருஷம் உனக்கு? ஏண்டா கேட்டா உனக்குலாம் ஏன்டா அவர் நடக்குது? அந்த வீடியோல சொல்லுது. இது எல்லாமே வந்து நீட்ல உள்ள குளறுபடிகள் பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்லைங்க. ஜனநாயகம் படம் வருதுல, அதுக்காக தான் நீங்க நீட்டை பத்தி பேசுங்க. அதன் மூலமாக ஜனநாயகம் படத்தை டீக்ரேட் பண்ணி அதை வந்து ஓட விடாம. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். இந்த ஒரு கேங் இருக்கு, அந்த கேங் இப்ப ஜனநாயகத்தோட கேங்னா எனக்கு புரியல, யாருன்னு சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஏன்னா எல்லாத்தையும் வந்து சொல்லுவீங்கல்ல, இது இவரு, அது அவரு, இது இவருன்னு. அந்த கேங்குங்கிறது யாரு? அந்த கேங்குக்கு பேர் இல்லையா, ஊர் இல்லையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அட்ரஸ் இல்லாம உங்களை மாதிரி சுத்திக்கிட்டு தர்றாங்களா? நாங்கெல்லாம் உங்க தம்பிங்க. என்ன தம்பியா? எனக்கு எதுனா தம்பி? தொழில் ரீதியா தம்பிங்கன்னு சொல்ல வந்தோம்னே. சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க. உனக்குலாம் என்ன பேச்சுன்னு கேக்குறேன். திருட்டிக்கு வித்தமா, பிசி பில்டு பண்ணோமா, அப்படியே போனோமான்னு இருக்கணும். அப்படி அன்பா சொல்லு, அதை விட்டு பெருசா தூக்குற. இது வந்து ரத்த பூமி. இங்க வந்து கருத்து சொல்றேன், குறுத்து சொல்றேன்னு காமெடி பண்ணிட்டு கூடாது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது.
உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இவர் பெரிய அரசியல் புளுத்தி இவரு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இவர் வந்து அப்படியே அரிஸ்டாட்டில் மயிறு இவரு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. இவர் அப்படியே எல்லாருக்கும் அரசியல் கத்து கொடுத்தவரு. அப்படியே ஐடியாலஜி எடுத்து அப்படியே விரிச்சு போட்டாருன்னு வச்சு 2 கிலோமீட்டருக்கு அப்படியே விரண்ட போய் கிடங்க, நம்ம படுத்து புரளலாம். வேணாம், இவனுக்கு என்ன மயிறு தெரியும்னு கூட்டு போனாங்கன்னு நான் கேக்குறேன். வேணாம், இப்ப அவங்களதான் சொல்லணும், கூட்டு போனாங்க நம்ம கேள்வி கேட்கணும். அதெல்லாம் மண்டையிலே ஓட்டணும். வலிக்குது. ஆமா, இவர் ரிங் டோன் என்னன்னு கேட்க சொல்லிட்டாங்களா, அது ஒரு பெரிய குறை மனுஷன். அது ஒரு 1/2 மணி நேரம் எப்படியா போடுறேன். அழுதுருவேன். ஏன்னா அழுகுற அழுதுக்கு இருக்க நீ அழுகாதா? இன்னும் அவ்வளவு பெரிய அரசியல் மயிரானி நீங்க வா, நான் உன்னை பேட்டி எடுக்கிறவா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்க. நம்ம 2 பேரும் கான்வர்சேஷன். நீ 3 கேமரா வேணா போட்டுக்கு, நான் ஒரே ஒரு கேமரா போடுறேன் வா. வந்து உனக்கு எனக்கும் டிபேட் வச்சுக்கலாம், பொலிட்டிக்கல் டிபேட் வச்சுக்கலாம். 2 பேரும் உட்காந்து பேசுவோம். பேசி ஃபுட்டேஜ் கொண்டு போய் நீ போட்டுக்க, என் ஃபுட்டேஜ் நான் போட்டுக்கிறேன். வித்தவுட் எடிட்டிங் அப்படியே நான் போடுறேன். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. படிக்கிற வயசுல ஒழுங்கா படிச்சா தெரியும் நாய்க்கு. ஏன் சுத்திட்டு வந்து வாயை மட்டும் வச்சு பழக்க வந்துருது. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுர வாங்க. அதனால நீ எல்லாம் வாய் பேசக்கூடாது. இல்லடா, வாய் மட்டும் தானே இருக்கு அவன்கிட்ட, அதை வச்சு தான் பழச்சிக்கிட்டு இருக்கான். அதையும் வேண்டாம் அதான் பண்ணுவாங்க. சரிப்பா, சரி பேசிட்டு போ. நமக்கெல்லாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை குத்துருக்காங்க. அதேதான். ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.